ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சோட கண்ட்ரோல் வந்து நம்ம அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக வந்து இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். ஆன் ஆஃப் சுவிட்சை பொறுத்தளவு ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து என்னது, இந்த மாதிரி பவர் ஏஸ்லேருந்து ஒரு லைன் வரும். அந்த லைன் பேர் என்னது, கீபேடு பவர் எண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் வந்து நேராக என்ன பண்ணும், இந்த இதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கிரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணும்போது செட் ஆன் ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து குவால்காமோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும். பவர் ஏசிலேருந்து லைன் வரும், பிஎம்ஐலேருந்து லைன் வரும். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு மெயின் வந்து கீபேட் பவர்னாலே வந்து என்னது, பவர் ஏசிலேருந்து ஒரு லைன் தான் மெயினான லைனு. இன்னொரு லைன் இதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. இது வந்து எதுக்குன்னா, இப்போ செட்டை நம்ம ஃபஸ்ட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு கடைக்கு வந்து சேல் ஆகிற வரைக்கும் என்ன ஆகக்கூடாது, பேட்டரி ட்ரெயின் ஆகக்கூடாது. ஸோ அது ஒரு ஸ்டாண்ட் பை மோடுக்கு இந்த செல்ஃபோனில் ஒரு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக வந்து இந்த லைன் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஆனால் மெயினாக நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்குள்ள லைன் வந்து இது கிடையாது, இந்த லைன் தான். ஓகே. பவர் ஏசிலேருந்து வரக்கூடிய லைன் தான். இப்போ குவால்காமில் நிறைய செட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைனுமே இப்போ இதுக்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே. ஓகே. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஆன் ஆஃப் சுவிட்சை பொறுத்தளவு பவர் ஏசிலேருந்து லைன் வரும். அதை நம்ம அந்த லைனை கிரவுண்டோட ஷார்ட் பண்ணும்போது ஆன் ஆகும். ஓகே. இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா செட்லேயும் பார்த்த மெத்தடு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இதில் 2 டைப்பில் வந்து இருக்குது. ஓகே. அதை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். வழக்கமாக நம்ம இப்போ நம்ம சொன்ன டைப்பில் வந்து எப்படின்னா, இந்த பவர் ஏசிலேருந்து லைன் வருது. எவ்வளோ வருது அப்படின்னா 1.8 வோல்ட் டு 4.2 வோல்ட் வரைக்கும் வரும். ஓகே. ஸோ இப்போ குவால்காம் உள்ள சிப் செட்லலாம் வந்து மேக்ஸிமம் 1.8 வோல்ட் தான் வரும். இப்போ எம்டிகே செட்லாம் வந்து அப்படியே விபிஜி 2 வோல்ட் வரும். ஓகே. 4.2 வோல்ட் வரைக்கும் வரும். ஓகே. ஸோ இந்த 1.8 டு 4.2 வோல்ட் வரைக்கும் வரும். ஸோ அதை நம்ம இந்த சுவிட்சை ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கிரவுண்டோட ஷார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து நம்ம ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகுது, ஃபோன் வந்து பூட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் செகண்ட் நம்ம என்ன பண்ணணும், அதை ஷார்ட்டில் வச்சுருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்டில் வைக்கணும். நம்ம அமுக்கிட்டு உடனே விட்டிங்கன்னா பூட் ஆகாது. கொஞ்சம் ஷார்ட்டில் கொஞ்சம் நேரம் அமுக்கும்போது என்ன ஆகுது, இந்த பர்டிகுலர் டைம் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது லாஜிக் வந்து என்ன ஆகுது, லாஜிக் வந்து ஹையிலேருந்து லோ ஆகுது. லாஜிக் ஹை டு லோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சுவிட்சில் சப்ளை இருக்குது. ஓகே. இந்த இருக்கிற சப்ளை வந்து என்ன ஆகுது, சுவிட்சோட இந்த கிரவுண்டோட ஷார்ட் ஆகும்போது 0 வோல்ட் ஆயிடுது. எந்த சப்ளையும் நீங்கள் கிரவுண்டோட ஷார்ட் ஆகும்போது 0 வோல்ட் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, லாஜிக் வந்து ஹையிலேருந்து லோவாக மாறுது. அதாவது சப்ளை டு 0 வோல்ட்டாக மாறுது. ஓகே. இந்த மெத்தட் தான் வந்து பெரும்பாலும் மோஸ்ட்டாக மேஜரான எல்லா சைனீஸ் பிராண்ட்லேயும் இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. விவோ, ஓப்போ, மற்றபடி ரியல்மி, ரெட்மி எல்லா மாடலும் இப்படி தான் இருக்கும். ஓகே. அதாவது லாஜிக் ஹை டு லோ கான்செப்டில் தான் எல்லா மேஜரான பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்படி இருக்கும். ஓகே. இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த டைப்பில் வந்து லாஜிக் ஹை டு லோ ஆகுது. இப்போ சாம்சங் ஃபோன்ஸில், எக்ஸினோஸ் ஃபோனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அப்படி உல்ட்டாவாக இருக்கும். அதாவது லாஜிக் வந்து லோ டு ஹை ஆகும். லாஜிக் சொன்னோன்னா குழம்ப வேண்டாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளான மேட்ரு தான். என்ன அப்படின்னா, அங்கே சப்ளை பவர் ஏசிலேருந்து சப்ளை வந்துச்சு, அது கிரவுண்டோட ஷார்ட் ஆகும்போது 0 வோல்ட் ஆகுது. அப்போ லாஜிக் ஹை டு லோ ஆகினோன்னு இது என்ன ஆகுது, செட்டை வந்து பூட்டாக ஆரம்பிக்குது. இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் இது கிரவுண்டை நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி அப்படின்னா, இப்போது விபேட்லேருந்து உங்களுக்கு லைன் வந்து இதில் வந்து அப்படியே இதில் நிற்கும். ஓகே. ஸோ எப்போ நீங்கள் சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த விபேட்டை வந்து என்ன ஆகுது, விபேட்டில் உள்ள சப்ளை வந்து 4 வோல்ட்டா 4.2 வோல்ட்டா 3.7 வோல்ட்டா எங்கே போகுது, பவர் ஏசிக்கு போகுது. போன உடனே என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் செகண்ட் இது போய் இதாகும்போது என்ன ஆகுதுன்னா செட்டு பூட் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, லாஜிக் லோ டு ஹை அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இங்கே நார்மலாக லாஜிக் லோ தான் இருக்குது, பவர் ஏசிக்கு எந்த சப்ளையும் கிடைக்கல. ஓகே. ஆனால் சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே இருக்க விபேட்டை அப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகுது, அப்போ இதுக்கு சப்ளை கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லாஜிக் ஹை டு லோன்னு சொல்லுவோம். ஸோ சாம்சங்கில், எக்ஸினோஸ் ஃபோனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பவர் ஏசியில் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஓகே. அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கு டன் ஆகும். ஓகே. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான தகவல் இது. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.